வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்திற்கு ஆஞ்சியோ பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல். அடிவயிற்றில் லேசான வீக்கம் மற்றும் லேசான நெஞ்சுவலி காரணமாக மருத்துவ பரிசோதனை. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைந்து நலம் பெற விழைகிறேன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை காந்தி மண்டபத்தில் தூய்மை பணி மேற்கொண்ட ஆளுநர் ஆர்.என். ரவி கல்லூரி மாணவர்களுடன் சேர்ந்து தூய்மை பணிகளை மேற்கொண்டார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கன அடியாக உயர்வு. நேற்று மாலை வினாடிக்கு 13,000 கன அடியாக இருந்த நிலையில் சற்று அதிகரிப்பு. ஜம்மு காஷ்மீரில் 7 மாவட்டங்களில் உள்ள 40 தொகுதிகளில் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. 17 முன்னாள் அமைச்சர்கள் உள்பட 415 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். நாற்பது தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள 5,060 வாக்குச்சாவடிகளில் அனைத்து அடிப்படை வசதிகளும் ஏற்பாடு. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு. குஜராத்திற்கு புனித யாத்திரை சென்றபோது வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட தமிழர்கள். ரயில் மூலம் சென்னை வந்தடைந்த 26 பேரையும் அமைச்சர் ஆவடி நாசர் வரவேற்றார். சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை 48 ரூபாய் உயர்ந்து 1,903 ரூபாய்க்கு விற்பனை. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை மாற்றமின்றி 818 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன பகைவர்களுக்கும் அவருக்கு துணை போகும் வீணர்களுக்கும் உண்டாக்கும் திசை திருப்பல்களுக்கு நேரம் கொடுக்க கூடாது. திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. வீணர்களும் உண்டாக்குகிற திசை திருப்பங்களுக்கு நீங்க நேரம் கொடுக்க கூடாது. சோசியல் மீடியாவில் என்ன டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னு நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இங்க பேசப்படுகிற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. மதுரை விருதுநகரில் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரை வருகை. விமான நிலையத்தில் திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் வைக்கப்பட்டுள்ள பிளெக்ஸ் பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உத்தரவு. முப்பத்தி 8 மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் 1 கோடி பனை விதைகளை நடும் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அனைத்து துறை செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கை. இன்று முதல் 30ஆம் தேதிக்குள் குடிநீர் வரியினை முழுமையாக செலுத்துவோருக்கு 5% ஊக்கத்தொகை வழங்கப்படும். சென்னை குடிநீர் வாரியம் அறிவிப்பு. விமானப்படை அணிவகுப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை மெரினா கடற்கரை சிவப்பு மண்டலமாக அறிவிப்பு.
ட்ரோன், ஆளில்லா விமானம் பறக்க தடை விதித்து சென்னை மாநகர காவல்துறை உத்தரவு. இந்திய விமானப்படையின் தினவான் சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு விமான அட்டவணையில் மாற்றம். இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை 2 மணி நேரம் வரை விமான ஓடுபாதை மூடப்படும் என அறிவிப்பு. கன்னியாகுமரியில் அணுகனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு திட்டம். அணுகனிம சுரங்க திட்டம் தொடர்பாக இன்று கருத்து கேட்பு கூட்டத்திற்கு அழைப்பு. தூத்துக்குடி மாலத்தீவு இடையே சரக்கு தோணி போக்குவரத்து இன்று முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் கொட்டி தீர்த்த கனமழையால் காட்டாற்று வெள்ளம். 80 அடி நீளமுள்ள காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழும் சிசிடிவி காட்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காட்டு யானைகள் அட்டகாசம். விளை பயிர்களை சேதப்படுத்தி சென்றதால் விவசாயிகள் வேதனை. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே சாலையை மறித்து கிடந்த 14 அடி நீள மலைப்பாம்பு. பாம்பு சாலையை கடக்கும் வரை காத்திருந்து சென்ற வாகன ஓட்டிகள். மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் சேவை இன்று ரத்து. மலை ரயில் பாதையில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதை அடுத்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வாடகை 2 வீலர், இ-பைக் சேவைக்கு தடை விதிக்க கோரி புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்று வேலை நிறுத்தம். சட்டப்பேரவை நோக்கி பேரணியாக செல்ல உள்ளதாகவும் அறிவிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குஜராத், மணிப்பூர், திரிபுராவிற்கு 675 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மத்திய அரசு ஒப்புதல். நமது உலகில் தீவிரவாதத்திற்கு இடம் இல்லை. பணைய கைதிகளை பாதுகாப்பாக விடுவிப்பதை உறுதி செய்வது முக்கியமானது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி பேச்சு. ஹரியானாவில் பிரதமர் மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம். ஃபரிதாபாத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார். மைசூரு நகர மேம்பாட்டு ஆணையத்தால் பெறப்பட்ட 14 மனைகளை திரும்ப ஒப்படைப்பதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி அதிகாரிகளுக்கு கடிதம். முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் அதிரடி முடிவு. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் மாபெரும் சாதனை படைத்த ரோஹித் ஜெய்ஸ்வால் ஜோடி. அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் 50 ரன்களுக்கு மேல் குவித்த ஜோடி என்ற பெருமையை பெற்றனர்.